श्रीमते श्रीवराह महादेशिकाय नमः। श्रीमते श्रीरंगरामानुज महादेशिकाय नमः। श्रीमते वेदांत रामानुज महादेशिकाय नमः। श्रीमते निगमान्त महादेशिकाय नमः। श्रीमते भगवते भाष्यकाराय महादेशिकाय नमः। श्रीमते वकुलभूषण महागुरवे नमः। श्रीतरंगमगनन्दिनी हेमाब्जनायिका समेत श्रीदेवनाथवरब्रह्मणे नमः। श्री अलर्मेल मंगा नायिका समेत श्री श्रीनिवास परब्रह्मणे नमः। श्रीमान वेंकटनाथार्य कवितार्क्य केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां तथागति சீரொன்றுதோ புலிதுருவேங்கடமுடையான் பாரொன்றச் சொன்ன பழமொழியுள் ஓர் ஒன்று தானே யமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போம் அளவும் வாழ்வு. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. இந்த வருஷம் பாகவதாளுக்கு தயாசதகம் என்ற கிரந்தம், அதிலே தயை என்ற குணத்தாலே சுவாமி தேசிகன் எப்படி ஸ்ரீனிவாசனாலே ஆட்கொள்ளப்பட்டார், அதனாலே தயை என்ற ஒரு குணத்துக்கு மாத்திரம் 100 ஸ்லோகங்களுக்கு மேலே சுவாமி தேசிகன் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். இந்த தயாசதகத்தில் எம்பெருமானுடைய அநேக குணங்கள் எம்பெருமானுக்கு இருக்கு. அந்த அநேக குணங்களில் எந்த குணம் ஆசிரிதாளுக்கு ரொம்ப உச்சிதம் அப்படின்னு கேட்டாக்கா தயை என்ற குணம் அப்படின்னு சாய்கிறார். தயாசதகம் 100 ஸ்லோகத்துக்கு மேலே அனுகிரகம் ஆகியிருக்கு. ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் அனுபவிக்கக்கூடியதான பாக்யவசம் அந்த ஸ்ரீனிவாசனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தாலே இந்த வருஷம் நமக்கு வாய்ச்சிருக்கு. அதனால உபோத்காலத்திலே சொன்னோம், மலையிலேருந்து ஆரம்பித்து வரிசையாக ஆச்சாரியனுடைய சந்நிதிகளை பிரணாமம் பண்ணிட்டு திருப்பியும் இந்த தயை என்ற குணத்தை சுவாமி தேசிகன் பறக்க பேசுகிறார். இந்த தயாசதகத்திலே யதாசக்தி யதாமதி பெரிவாழ்கிட்ட கேட்ட விஷயங்களை நாம் மனத்திலே கொண்டு பல வியாக்கியானங்களையும் பரிசீலனை பண்ணி முடிந்த அளவுக்கு அவகாசத்துக்கு தகுந்தபடி இந்த வியாக்கியானங்களை நாம் அனுபவிக்கலாம் என்பது ஒரு பிரார்த்தனையாக வைக்கின்றோம். முதல் ஸ்லோகத்தை சாய்கிறார் சுவாமி. பிரபத்தேதம் கிரிம் பிராய ஸ்ரீனிவாசானுகும்பயா யுக்ஷுசாரஸ்ரவந்தேவ யன்மூர்த்தியா சர்க்கராயுதம் அப்படின்னு சாப்பிட்டு இதில் ஸ்லோகங்கள் அநேக விதமாக பண்ணுறா பெரியவா. கவிகளுடைய சாமர்த்தியம். ஆனால் நம்மளுடைய சுவாமி இருக்காரே, அவருடைய பாணி ஒரு தனி பாணி. எந்த விஷயம் தாம் எடுத்து பேசினாலும் முதல்ல சரணாகதியை சொல்லக்கூடியதானது அவருடைய ஒரு தனி மெத்தட்னு வச்சுட்டு இருக்கார். ஆரம்பிக்கும் போது சரி, முடிக்கும் போதும் சரி, எனக்கு ஒன்றும் தெரியாது, பெரியவா சொல்லிக் கொடுத்ததை நான் சொன்னேன்னு சொல்லுவார். நைச்சானுசந்தான ரீதியாக அதனுடைய தாத்பரியார்த்தம் என்னன்னா சரணாகதியை சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஸ்ரீனிவாசனுடைய திருவடியை பற்றி சுவாமி வர்ணிக்கும் போது பிரபத்தியே அப்படின்றார் முதல்ல. எப்படின்னா, எப்பேற்பட்டதான கல் மனசுக்காரனாக இருந்தாலும் ஒரு பிரபத்தி அனுஷ்டிச்சுட்டாக்க மனசு கொஞ்சம் இறங்கும் இல்லையா? அது ஸ்வரூப லக்ஷணம். ஆனால் இங்கே சுவாமி பிரபத்தே தம் கிரிம் பிராயகான்னு சாய்க்கிறார். இந்த கிரியாகிய மலையில் இருக்கக்கூடியதான ஸ்ரீனிவாசன் அவர மங்களாசாசனமா இல்லை அந்த கிரிய மங்களாசாசனமானா பதப்பிரயோகம் பிரகாரம் பார்த்தாக்கா முதல்ல எம்பெருமான் நின்ற திருக்கோலத்திலே கலியுக கண்ணனாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீனிவாசன் நின்று கொண்டு மலை மேல் நின்று கொண்டு ஆசிரிதாளுக்கு ரட்சணத்தை கொடுக்கின்றான். அதனாலே ஒரு அச்சேதன வஸ்துவாக இருந்தாலும் அஞ்சனாத்ரி விஷபாத்ரி என்ற அநேக திருநாமங்களினாலே இந்த மலையானது கூறப்படுறது புராணங்களிலே. அதனாலே முதல்ல மலையே சுவாமி தேசிகன் பிரபத்தி அனுஷ்டிக்கிறார். அதனாலே பிரபத்தேதம் கிரிம் பிராயா ஸ்ரீனிவாசானுகும்பயா
அப்படின்னு மலையை முதல்ல சேவிக்கிறேன். வேறு எந்த பதம் போட்டால் சரி வராது. அதனாலே வந்தே பிருந்தாவனச்சரம் அப்படின்னு வந்தேன்னு பதத்தை நமஸ்காரமாக காட்டுறார் அங்கே. அதெல்லாம் நமஸ்தே வைத்தாளிகா பத்ததியிலே நமஸ்தேன்னு பதத்தை போட்டு எடுக்கிறார் சுவாமி தேசிகன் பாதுகா சகஸ்திரத்தில். அதே போலவே இந்த சீனிவாசன் விஷயமாக தயை பற்றி பேசும்போது மலையை நமஸ்காரம் பண்ணுறேன் பிரபத்தேதம் கிரிம் பிராயகான்னு சாதிக்கிறார். அப்பேற்பட்டதான மலை, இந்த மலையில் வீற்றிருக்கக்கூடிய சீனிவாசன் ரொம்ப வரப்பிரசாதி. ஆழ்வாராதிகள்லாம் ஒரு கதறின இடம் தாயே தந்தையென்றும் தாரமே கிடமக்கள் என்றும் நோயே பட்டொடிந்தேன் நுன்னை காண்பதோர் ஆசையினால் வேயை பூம்பொழில் சூழ் விரையாறு திருவேங்கடவா நாயேன் வந்தடைந்தேன் நல்கியால் என்னை கொண்டருளேன்னு சொல்லிட்டு கலியன் தன் திருமொழியிலே சொல்கிறார். அப்பேற்பட்டதான மலையில் இருக்கக்கூடியதான அதைவிட உயர்ந்த சீனிவாசனானவனுக்கு ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்வதே இந்த ஜீவாத்மாவுக்கு பரம உஜ்ஜீவனம் அப்படின்னு சுவாமி நம்மாழ்வாருடைய திருவாக்கு அமைஞ்சிருக்கு. அதனாலே இங்கே பிரபத்தியே என்ற பதத்திலே காட்டி முதல்ல சரணமடைந்தேன்னு சொன்னார். புகழென்றில்லாபடியேன் உன் நடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று சுவாமி தேசிகன் நம்மாழ்வார் வாக்கு கையில் எடுத்துட்டு முதல்ல தன் முதல் பிரபத்தியை இந்த சீனிவாசன் விஷயமாக பண்ணும்போது முதல்ல மலைக்கு பிரபத்தி பண்ணுறார். பிரபத்தியேதம் கிரிம் பிராயா அப்படின்னு சாய்க்கார். எடுத்த உடனே இங்கே இருக்கார் அங்கே இருக்கான்னு சொல்லாதபடி இவையும் அவையும் உவையும் என்ற திருவாய்மொழி தசகத்திலே சுவாமி நம்மாழ்வாருக்கு எம்பெருமான் அனுகிரகம் பண்ணும்போது மொத்தமாக கொடுத்தா இந்த குழந்தை தாங்காதுன்ட்டு கிட்ட இருக்கேன், மடியில் இருக்கேன் சுவாமி, தோளில் இருக்கேன், மாப்பிள இருக்கேன், கண்ணூரில் இருக்கேன், சிரசில் இருக்கேன்னு சொல்லி அப்புறம் அனுகிரகம் பண்ணார். ஆனால் எடுத்த உடனே ஒரு அந்த விஷயமான எம்பெருமான் ஆழ்வாருக்கு அனுகிரகம் பண்ண விஷயம் இங்கே எப்படின்னா, நான் இங்கே இருக்கேன்னு சுவாமி என்னை காப்பாற்றும் சொல்லி பண்ணாமல் முதல்ல தடால்னு காலில் விழுந்துட்டார் சுவாமி. எம்பெருமான் கிட்ட கூட இல்லை, எம்பெருமான் வீட்டிற்கக்கூடியதான மலையிலே விழுந்துட்டார். அதான் பிரபத்தி முரசு கொட்டுற எடுத்த உடனே பெருமாள் எள்ளிட்டேன்னு ஒரு சங்கேதம் கொடுக்குறா இல்லையா புறப்பாடு சமயத்தில். அந்த முரசு சப்தமானது இங்கே இந்த பிரபத்தியாகிய முரசை சுவாமி தேசிகன் கொட்டிட்டு அதுக்கப்புறம் பெருமாள்கிட்ட போகிறார். அதனாலே மலையே நமஸ்காரம் பண்ணியார் சுவாமி தேசிகன். பிரபத்தி சாஸ்திரத்தை காட்டுறதுக்கு எடுத்துனே பிரபத்தியேன்னு போட்டுவிட்டார். வேறு அந்நிய பதம் உபயோகப்படுத்த சுவாமி தேசிகன் இங்கே. அதனாலே பிரபத்தியே என்ற பதத்தால் இந்த தயாசகத்தை ஆரம்பித்து வைக்கிறேன் சுவாமி தேசிகன். புகழொன்றில்லாவடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்த புகுந்தேனே என்ற ரீதியிலே முதல் பிரபத்தியை இந்த மலையிடத்தே பண்ணுறார். எம்பெருமான் ரொம்ப தண்டதரன். எல்லாருக்கும் எல்லா விதத்தையும் அனுகிரகம் பண்ணுறது முடியாது. அவள் கர்மாவையை பொறுத்து தான் அனுகிரகம் கிடைக்கிறது. அது எல்லாம் சுவாமி தேசிகன் தண்டதரன்னு தேசிகனுக்கு தெரியும். இருந்தாலும் அதை விட வசதியான குணம் ஒன்று இருக்கே இந்த சீனிவாசன் கிட்டக்க. என்னன்னா தயை இருக்குது சுவாமி, அதை கொண்டாடுவோம் அப்படின்னு வாலிய சம்ஹாரம் பண்ணார், கம்சனை வதம் பண்ணார் பெருமாள், ராவண வதம் பண்ணார். இருந்தாலும் அந்த காருண்யம் மேலோங்கி இருந்தது பெருமாள் கிட்டக்க. அவள் தப்பு பண்ணால் தண்டனை கொடுத்த சுவாமி. கைகூப்பிடுவாளுக்கு பெருமாள் எப்படியும் தூக்கி விட்டுதானோ. சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரானாக இருக்கக்கூடிய பெருமாளுடைய அந்த தயை என்ற குணத்தாலே நமக்கு அனுகிரகம் பண்ணுறார். அதனாலே தயை பற்றி பேச வந்திருக்கேன் சுவாமி தேசிகன் இங்கே பேச வந்திருக்கேன். அதனாலே அவன் வீட்டில் இருக்கக்கூடியதான முதல்ல மலையை நமஸ்காரம் பண்ணுவோம் அப்படின்னா, சில ரொம்ப அனுஷ்டானத்தோடு இருக்கக்கூடியவா, ரொம்ப பெரிய ஆச்சாரியாளாக இருந்து நேமனிஷ்டாக இருக்கக்கூடியவாள்கிட்ட அத்தியனம் பண்ணவாளோ காலக்ஷேபாதிகள் கேட்டவாளோ என்ன பண்ணுவான்னா, சுவாமி ஆற்றுக்கு காலக்ஷேபத்துக்கு போகும்போது என்ன பண்ணுவான்னா அந்த கிரகத்தையே முதல்ல சேவிப்பா. சுவாமி உள்ள போய் சேவிக்க போகிறா காலக்ஷேபத்துக்கு பூர்வம் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் அந்த இந்த கிரகத்தை சேவிக்கக்கூடியது அதுதான் ஸ்வரூப லக்ஷணம். திருவைந்தபுரத்தில் ஒரு அனுஷ்டானம் இருக்குது. சுவாமி தேசிகன் திருமாலையை தாண்டி தான் தேவநாதனுடைய சன்னதிக்கு போகணும். அப்போது பெரியவாள் சில அனுஷ்டானங்கள் நமக்கு காட்டி வச்சுருக்கா. என்ன அப்படின்னு கேட்டாக்கா, சுவாமி எழுந்த இடத்தை திருமாளிகையாக பெரியவா ஒரு
நிர்மாணம் பண்ணி வச்சுருக்கா. அந்த இடத்துக்கிட்ட வரும்போது நிச்சயமாக வந்து ஒரு ஸ்ரீவைஷ்ணவன் அஞ்சலி பண்ணாத ஸ்ரீவைஷ்ணவாலே கிடையாது. சுவாமி அங்கே இல்லை, அவள் இருந்த இட சாநித்தியம் அதை உத்தேசித்து அந்த இடம் ரொம்ப பரிசுத்தமானது என்பதை மனசிலே வாங்கிட்டு அந்த சுவாமி தேசிகன் திருமாளிகைக்கு இந்த திருமாளிகைக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணுவது என்று சத்சம்பிரதாயத்தில் இப்போ இருக்குது. அதை போல ஸ்ரீவாசனாகவன் திருமலையில் வீற்றிருக்கான். அதனாலே மலையை முதல்ல நமஸ்காரம் பண்ணி சிஷ்டாச்சாரத்தை சுவாமி தேசிகன் நமக்கு காட்டி கொடுக்கிற முதல்ல பிரபத்யே தம் கிரிம் பிராயா அப்படின்னு. ஏன் சுவாமி மலையை வந்து நமஸ்காரம் பண்ணணும்? அச்சேதன வஸ்துவாச்சேது. அது அச்சேதன வஸ்துவாக இருந்தாலும் எம்பெருமானை தன் திருமேனியிலே தாங்கின்னு இருக்கு இல்லையா? அதனாலே அந்த மலை வசதி அவன் திருவடி தோன்றிருக்கிற இடம் அது. ரொம்ப பிரசித்தமான மலை வேங்கடாத்ரி. வேங்கடாத்ரி சமம் ஸ்நானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சன அப்படின்னா புராண வசனம். வேங்கடாத்ரி மலைக்கு சமமான ஒரு மலை லோகத்தை எங்கேயும் இல்லை சுவாமி, நாஸ்தி அப்படின்னா. ஆதிசேஷனே மலையாயிருக்கான் அப்படின்னா நம்மாழ்வார் சாதிச்சேர் மலையே திருவுடம்புன்னு சாய்க ஒரு இடத்துல திருவாய்மொழியில். இந்த மலையை எம்பெருமானுடைய சரீரம் தானே சுவாமி, அதனால் அதை சேவிச்சா என்ன? எம்பெருமான் திருமேனி ஒரு அங்கமாக இருக்கு சுவாமி, ஆதிசேஷன் அங்கே இருக்கான். அதனாலே முதல்ல மலையை நமஸ்கரிக்கிற பிரபத்தியே தம் கிரிம் அப்படின்னு 2-3 பதத்தை போட்டார். ஏன் மலையை சொல்லணும்னா சீனிவாசனை வந்து ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு அநேக பேர் இருக்கா. ஆழ்வாரதிகள் நமக்கு மலையே நமஸ்காரம் பண்ணி பெருமாளை செவிச்சான்னு பாசுரங்கள் நிறையா இருக்குது. மலையை பற்றி பேசாத ஆழ்வாராதிகள் கிடையாது. பொய்கை ஆழ்வார் வினச்சுடரை நந்து வைக்கும் வேங்கடமே அப்படின்னு. பூதத்தாழ்வார் வான் கலந்த வண்ணன் வரைன்னு சாதிக்கிறார். அந்த மலையில் என்ன இருக்குது சுவாமின்னா, போதறிந்து வானரங்கள் பூஞ்சுனை புக்கு ஆங்கலந்து போதறிந்து கொண்டேத்தும் போது உள்ளம் போது மணிவேங்கடவன் மலரடிக்கே செல்ல மணிவேங்கடவன் பேராய்ந்து அப்படின்னர். அந்த அப்பேற்பட்டதான புண்ணியமான மலையிலே வேதவர்பாய் இருக்கக்கூடிய மலையிலே வாசம் செய்கின்றதான மந்திகள் குரங்குகள் போதறிந்து வானரங்கள் பூஞ்சுனை புக்கு சோலையில் போகிறது, சுனையில் போயிட்டு ஆங்கலந்து போது அறிந்து கொண்டேத்தும் போது புஷ்பங்கள்லாம் பதிச்சு தூக்கி போடுறதான். அது எங்கே போகிறதுனா உள்ளம் போதும் மணிவேங்கடவன் மலர் அடிக்கே செல்ல அப்படின்னர். அந்த குரங்கள் பிச்சு போடுவதான அந்த புஷ்பங்கள் எம்பெருமான் திருவடிக்கு என்ன போகிறது, திருவேங்கடவன் திருவடிக்கு தான் போகிறது என்பதானது பூதத்தாழ்வாருடைய அனுகிரகமான ஒரு பாசுரம் நமக்கு 2ஆம் திருவந்தாதியில். அப்போது அந்த மலையிலே வாசம் செய்தால் பகவத் கைங்கரியமானது கிடைக்கிறதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறோம் பாசுரத்துலேருந்து இல்லையா? அதேமாதிரி ஏகப்பட்ட பாசுரங்கள் ஒவ்வொரு ஆழ்வாரும் மலையை பற்றி நிறைய இடங்கள் விஸ்தாரமாக அனுகிரகம் பண்ணியிருக்கா நமக்கு. பேயாழ்வார் விண்திறக்கும் வேங்கடம் அப்படின்னு சாய்க்கிறார். திருமழிப்பிரான் கொஞ்சம் மேலே போனார், மெய்வினை நோய் தீர்க்கும் அப்படின்னு சாய்க்கிறார். நம்மாழ்வார் தன் திருவுரத்தில் கற்கின்ற வாசகமே அப்படின்ற பதத்தாலே வேங்கடத்தை சொல்கிறார். பெரியாழ்வார் அணிபொழில் வேங்கடவா அப்படின்னு பெரியாழ்வார் திருமொழியிலே அனுகிரகம் பண்ணியாருது. இந்த மாதிரி எல்லா ஆழ்வாராதிகளும் மலையை பற்றி பேசுகிற ஆண்டாள் நாச்சியார் தென்னீர்பாய் வேங்கடத்தியன் திருமாலும் போந்தானே வேங்கடத்தை சொல்லி வேங்கடவனை பின்னாடி சொல்கிறார். தென்னீர்பாய் வேங்கடம் சுடைகள் இருக்கு, குளிர்ச்சியான தீர்த்தங்கள் பாய்கின்றதான திருவேங்கட மாமதியிலே இருக்கக்கூடியதான என் நாதனே அப்படின்னு ஆண்டாள் நாச்சியாருடைய வாக்கு. குலசேகர பெருமான் கேட்கவே வேண்டாம், ஒரு கதறிட்டார் ஊனீர் செல்வ தசகத்திலே வந்து பண்பாடும் வெங்கடத்துள் தம்பகமாக நிற்கும் தவமுடைய நாவேரே அப்படின்னர். பண்கள் பாடுகின்றதானது, வண்டுகள் ரீங்காரமிட்டு பாடுகின்றதான ஒரு திருவேங்கட மாமலையிலே பொன்வற்றில் கேட்ட இது கேட்டார் அதை கேட்டார். ஆனாய் கோனேறி வாழும் குறுகாய் பிறப்பேனே கேட்டுட்டு எம்பெருமான் பொன் மலை மேல் ஏதேனும் ஆவேனேன்னர். பெருமாள் சன்னதி வாசல்ல வந்து அவன் திருவடிக்கிட்ட நிற்கணும்னு சொல்ல ஆழ்வார். எம்பெருமான் பொன் மலை மேல் அந்த வேத வெற்பின் மேலே
ஒரு ஏதான ஒரு வஸ்துவா, அது பேரில்லாத வஸ்துவா இருக்கட்டும் சுவாமி பரவாயில்ல, ஒரு வஸ்துவா நான் ஆகக்கூடாதா என்பதானது குலசேகராழ்வாருடைய அலுச்செயல். இன்னும் சொன்னார், மீனாய் பிறக்கும் விதியுடையேன் ஆவேனே அப்படின்னார். மீனாய், அந்த திருமலையில் எத்தனையோ சுனைகள் இருக்கு, அந்த சுனைகளிலே தீர்த்தம் இருக்கு, அந்த தீர்த்தத்தில் ஒரு சின்ன மச்சமாக நான் பிறக்கக்கூடாதா அப்படின்னு. மலையில் எங்கேயோ ஒரு வாரத்தில் ஒரு சுனை ஓடுறது சுவாமி, அதில் போய் மச்சமாக பிறந்தா திருவேங்கன் எப்படி, வெங்கடவன் எப்படி சேவை கொடுப்பான் அந்த மீனுக்குன்னா, ஆழ்வாருக்கு மலையில் இருக்கிறது தான் உச்சிதம், பெருமாள் சேவை ரெண்டாம் பட்சம்தான். அங்கே என்ன சொன்னார் குலசேகர பெருமான், சரி சுவாமி, ஏன் மீனாய் பிறக்கும் விதையுடையேன் ஆவேனன்னு ஏன் ஆழ்வார் பெருமாள்கிட்ட கேட்டார் அப்படின்னாக்கா, அந்த சுனைகளில் எத்தனையோ வேதம் பாஷவா, பிரம்மத்தை பார்த்தவா, பிரம்மத்தை உபாசனம் பண்ணுறவா, பெருமாளையே உஜ்ஜீவனமாக கொண்டுள்ளவாளா அங்கே அனுஷ்டானம் பண்ணுவா. அந்த அனுஷ்டானம் பண்ணும்போது அவளுடைய திருவடி இதற்கு பிரசாதமானது அந்த தீர்த்தத்தில் வரும். அதை நான் உட்கொண்டு உஜ்ஜீவிச்சு என்னுடைய காலத்தை தள்ளிடுவேன், அதுவே எனக்கு பரம பிராபியம், அதுவே பிராபகமாக இருக்குன்னா, அப்போ அந்த பரம பாகவதாருடைய திருவடி விசேஷத்தை காட்டுவதற்காக இங்கே குலசேகர பெருமான் என்ன சொன்னார், மீனாய் பிறக்கும் விதையுடைய நாவேனே அப்படின்னார். மலையில் இருக்கக்கூடாத சுனை, எத்தனையோ சுனைகள் இருக்குது, சுனைகள் பல ஆயிரமும் சொல்லிட்டு மங்களாசாசனம் என்ற ஆழ்வாராதிகள்லாம் கமலச்சுனை வேங்கடவான்னு சொன்னார். கலியன், கரைக்குட்டி ஆழ்வாரான கலியன், கமலச்சுனை வேங்கடவா, தாமர புஷ்பங்கள் நிறைந்திருக்கக்கூடிய சுனைகளை உடையதானது இந்த திருமலை, அதிலே இருக்கக்கூடிய பெருமானானன் வேங்கடநாதன் அப்படின்னு சொன்னார். திருவரங்கனை பாட வந்தவரான திருப்பான் ஆழ்வார் என்ன சொன்னார்னாக்கா, மந்திவாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான்னு சொல்லிட்டு உடனே அரங்கத்தரவணையான்னு போட்டார். வடவேங்கட மாமலை சொல்லிட்டு பின்னாடி அரங்கத்தரவணையான்னு கீழே எடுத்தாருது திருப்பான் ஆழ்வார். இப்படியானது அந்த திருவேங்கடத்தை, அந்த பாவங்களை நசிக்கக்கூடியதான ஒரு பிரதேசம். அந்த திருவேங்கடத்தை பாடாத ஆழ்வாராதிகள்லாம் கிடையாது. அதான் அடுத்தது சொன்னால் வனாதி விஷ்ணுன்னு சொன்னான். இந்த மலையே விஷ்ணு ஸ்வரூபமானது, மலையே திருவுடம்பு என்று சுவாமி நம்மாழ்வார் மங்களாசாசனம். ஏன்னா அப்போ அந்த மலைக்கு அப்பேற்பட்டதான் ஒரு பெருமை இருக்குது. பெருமை இருக்கவே தான் இவ்வளோ பாசுரங்களும் இவ்வளோ ஸ்தோத்திரங்களும் எத்தனையோ காவியங்களிலேயும் சரி, எத்தனையோ அந்த புராணங்களிலேயும் மலையை, வேங்கடாதி புராணத்தை மலையை அப்படி வர்ணிக்கிறார். அதனால் வனாதி விஷ்ணுக்குன்னு சொல்லும்போது மலையில் வனம் இருக்குது, அந்த மலையே அங்கே தான் இருக்குது. அதனாலே விஷ்ணு ஸ்வரூபமாகவே, திருவேங்கடமுடையான ஸ்வரூபமாகவே அந்த மலையை காண்பது என்பது நம்மளுடைய ஆச்சாரியாருடைய ஒரு திருஷ்டி, ஒரு நோக்காக இருக்குது. அதான் சொன்னேன் சுவாமி, பிரபத்தேதம் கிரிம் பிராயகான்னு போட்டார். அதை ரொம்ப ஜாஸ்தியாக பல தடவையாக பிராயகா பிரபத்தியே எதன்னா தம் கிரிம் அப்படின்னு நிறையா தடவை இந்த பிரபத்தியின் மூலமாக கிரியை நான் சேவிக்கிறேன், கிரியை நான் வணங்குகின்றேன், சரணடைகின்றேன் அப்படின்னு சரணமாகும் தன தாளடைந்தார்க்கெல்லாம்னு சுவாமி நம்மாழ்வார். நீயே சரணென்று அப்படின்னு குலசேகர பெருமான் சாய்ச்சார். இது எத்தனையோ ஆழ்வார்கள் எல்லாம் இந்த சரணாகதியை பரப்புறதுக்கு நிறையா பாசுரங்களை நமக்கு இந்த லோகத்துக்கு அவதாரம் பண்ண வச்சு அனுகிரகம் பண்ணியிருக்கா. அதனாலே பிரபத்தேதம் கிரிம் பிராயா ஸ்ரீனிவாசானுகும்பயா அப்படின்னு முதல் வரியை பூர்த்தி பண்ணுறார். அனுகம்பை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தானும் கூட சேர்ந்து நடுங்கிறதுன்னு அர்த்தம். அனுகம்பைனா அப்படி ஒரு பிராணி இருக்குது, ஒரு துக்கத்தால் பீடித்து நடுங்கின்னு இருக்கு அந்த பிராணி. அந்த பிராணியை கண்டு அந்த பிராணிக்கு யார் காப்பாளனாக இருக்கானோ, யார் எஜமானனாக இருக்கானோ, அவனும் ஐயோ இந்த 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 ஜந்து நடுங்கிறதுட்டு அவனும் ஒரு பயத்த மனத்தில் பீதி உள்ளவனாய் ஆவது தான் அனுகம்பைன்னு பதத்துக்கு அர்த்தம். அது எதனால் ஏற்படுதுன்னா, தயை என்ற குணத்தாலே ஏற்படுறது அப்படின்னு. தயை என்ற குணத்தால் பார்த்து ஒரு பசுமாடு இருக்குது சுவாமி, அதுக்கு ரொம்ப
சரீரத்து ஒரு உபாதை இருக்குது, அதால் சரி தாங்க முடியல, கத்தின் இருக்குன்னா, ஐயோ இந்த பசுவை நான் வளர்த்தேனே, இந்த பசு இப்படி கஷ்டப்படுறதே, பெருமாளே ரட்சிக்கக்கூடாதா என்று தானும் ஒரு பீதோஸ்மியாக இருந்து கொண்டு அந்த பசுவிற்காக ஏங்கறதுக்கு பாருங்க, ஏங்கும் குணம் இருக்கே, அதுதான் சுவாமி தயைன்னு காட்டுறா. அப்போ இந்த இடத்துல ஸ்ரீனிவாசானுக்கும் பயா அப்படின்னு ஸ்ரீனிவாசம் செய்யக்கூடியதான அந்த பெருமாள் அனுகம்பையா இருக்கான அப்படின்னா, தான் மட்டும் இந்த ஜீவாத்மா படுற கஷ்டங்களை பார்த்து எம்பெருமான் நடுங்களை ஸ்ரீயாகிய பிராட்டியுடன் சேர்ந்து இந்த காரியத்தை பண்றான் அப்படின்னா, ஸ்ரீயுடன் இருக்கும் பெருமாள், ஸ்ரீ இல்லாத பெருமாள் நமக்கு உபயம் கிடையாது. அகலகில்லே நிறையமன் தளருமேல் மங்க ஒரே மார்பா அப்படின்னு சொன்னா, திருவானை நின் திருவானை கண்டான் ஆழ்வாராதிகள்லாம் சாதிக்கிறார். அப்பேற்பட்டதான அந்த மகாலட்சுமியை தனது வக்ஷஸ்தலத்திலே உடையவனான அந்த சீனிவாசன் என்ன பண்றான்னா, இந்த ஜீவாத்மக்கெல்லாம் போடும் கஷ்டத்தை பார்த்து தானும் திருவுள்ளம் கலங்குறானே, அதுதான் சுவாமி அனுகம்பைன்னு சாதிச்சா பெரியவா. ஸ்ரீராமனுக்கு வந்து வனத்துக்கு போகும்படி ஆக்கியம் வந்துடுத்தோ கைகிட்டேந்து தண்டகாரண்ய தபோபதன ஜங்கம பாரிஜாதான்னு சுவாமி தேசிகன் எடுத்தார். தண்டகாரண்யத்துக்கு போகிறார் பெருமாள், வனத்துக்கு போகிறார் சுவாமி. அதனால கிளம்பும்போது அயோத்தியில பட்சிகள் எல்லாம் நடுங்கி போச்சான், என் ராமன் எங்களை விட்டுட்டு போறானே சுவாமின்னு அதுங்களுக்கெல்லாம் ஒரு அவளுக்கெல்லாம் ஒரு திருவுள்ளத்தை ஒரு கலக்கம் ஏற்படுத்து. பெருமாள் போகும்போது பார்க்குற இதெல்லாம் இந்த பட்சிகள்லாம் வாடி போச்சேன்னு பெருமாளும் திருவுள்ளம் கலங்கினபடியே எள்ளி இருந்தான்னு சாய்க்கிறார் வால்மீகி பகவான். அதனாலே இந்த ரொம்ப தயைக்கு பாத்திரமானத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியானவன் தன் ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய பட்சிகள் பசுக்கள் எல்லாம் எம்பெருமானுடைய பிரிவை தாங்க முடியாத திருவுள்ள கலக்கத்தினாலே ஒரு அனுகம்பையா இருக்கும்போது இவனும் கூட சேர்ந்து அணுகதையாக, ஐயோ இதுங்களை விட்டு நாம் பிரிகிறமே, அதுங்களுக்கு என்ன ஒரு கஷ்டம் வந்ததே என்று எம்பெருமான் நடுங்கிறார் அந்த இடத்துல. அதான் சொன்னார், ஆனைக்கு நீ அருள் செய்தமையான்னு கேட்ட நாராயணாவோ மணிவண்ணா நாகனையாய் வாராயன் ஆரிடரை நீக்காய் யானை கூட்டுது, எம்பெருமான் கருடாரூடனாய் வைகுண்டத்திலேருந்து அரைகுலைய தலைகொலைய வந்து நின்றார் என்பதானது வியாக்கியானம். அந்த இடத்துல 30 அமரருக்கு முன் சென்று கப்பந்தவிற்கும்னா ஒரு யானைப்படும் கஷ்டத்தை பெருமாளால் பார்க்க முடியல சுவாமி. ஏன்னா பிரபத்தியே நாராயணாவோ மணிவண்ணா நாகனையாய் வாரா என் ஆருடரை நீக்காய் என்று அந்த கஜேந்திரன் பிரபத்தியை அனுஷ்டித்த உடனேவே பெருமாள் ஓடி வந்தான் இல்லையா, அதுதான் அணுகம்பை. ஐயோ இது கஷ்டப்படுறதே அப்படின்ட்டு ஓடி வராமல் பாருங்க, அதை தயை என்ற எம்பெருமான் குணத்தை காட்டுவதாக அது இருக்குது அப்படின்னா. இன்னும் கிருஷ்ணாவதாரத்தில் பார்த்தா எத்தனையோ தயை சொல்கிறா. அந்த இடத்துல அனுகம்பா வருத்தப்பட்டதுன்னா, அந்த திதியின் வயிற்றிலே உள்ள கர்ப்பத்தை சபத்னி மாதவனுடைய அந்த சிசுவை இந்திரன் உள்ள போந்து 7 துண்டா வெட்டி ஒவ்வொரு துண்டையும் திருப்பி 7 துண்டா வெட்டி 49 பிண்டங்களாக ஆக்கினான். ஆனால் சக்கரதாரியான பெருமாள் என்ன பண்ணான், உள்ளே புகுந்ததை ரட்சிச்சு வெளில வந்து கொண்டு வந்தான். அதுதான் அனுகம்பைன்னா. பெருமாளுக்கு திருவுள்ளம் தாங்கலை, காத்து ரட்சிப்பேன்னு சொல்லிட்டு பெருமாள் வந்து அந்த இடத்துல அனுகிரகம் பண்ணுறார் அந்த சிசுக்கு. அதுதான் அந்த தயையினுடைய ஆக்கமானது எப்படி இருக்குன்னா, ரட்சிப்பதே ஆக்கமாக இருக்குது அப்படின்னா, அந்த பெருமாளுக்கு இந்த குணத்தை கிட்ட போய் சேவிக்கணும்னா பெருமாளுக்கு இடத்துக்கு போகும்போதே பெருமாளுக்கு பரிஸ்தரங்களாக உள்ள அந்த கிரியும் பெருமாளுக்கு கைங்கிரியும் மண்டவாளையும் சேவிச்சுட்டு போகிறதான் சசம்பிரதாயமானது அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்கிறதுனாலே இங்கே சுவாமி தேசிகன் பிரபத்தேதம் கிரிம் பிராயகா ஸ்ரீனிவாசானுகும்பயா அப்படின்னார். அந்த தயை பற்றி சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம். சொல்லினால் தொடர்ச்சி நீ, சொல்லப்படும் பொருளும் நீ, சொல்லினால் சொல்லப்படாது தோன்றுகின்ற சோதினி, சொல்லினால் படைக்க நீ படைக்க வந்து தோன்றினார், சொல்லினால் சிறுங்கனின் குணங்கள் சொல்ல வல்லரே என்று மகிழ்ச்சிப்பிரான் சாதிச்ச. அவனுடைய தயை சொல்லியும் ஆள முடியாது சுவாமி. ராவணவதம் ஆயிடுத்து மண்டோதரி வந்து ராமனுடைய சரீரத்து மேலே விழுந்து கதர்றா சுவாமி. மகா பதிவிரத்தை மண்டோதரி. எம்பெருமான் தன் பானத்தாலே ராவணனை சம்ஹாரம் பண்ணிட்டு பெருமான் கையில் வில்ல கீழே ஊனின்னு இப்படி பார்க்குறார். எம்பெருமான் தலை குழிஞ்சிட்டு இருந்தாரான். என்னன்னு கேட்டால், என்னுடைய பிராணநாதனை கொன்றவன் யார் என்று மண்டோதரி ஏறெடுத்து பார்க்கும்போது அந்த மண்டோதரிக்கு எம்பெருமான் சதுர்புஜனாய் சேவை சாய்ச்சான்னு ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சொல்கிறது. அப்போது
எம்பெருமான் திருவுள்ள கலக்கம். ஏன்னா அவள் ஒன்றும் தப்பு பண்ணல, அவள் பர்த்தா பண்ண தப்புக்கு இப்போ அவளும் சேர்ந்து தண்டனை அனுபவிக்கிறா. ஒரு மகா பதிபத்தையான ஒரு அவல கோலத்துக்கு நான் காரணமாயிட்டேனே என்பதான எம்பெருமானுடைய திருவுள்ள கலக்கம், ஸ்ரீராமனுடைய திருவுள்ள கலக்கம் அந்த இடத்துல. இப்போ பாருங்க, மண்டோதரனுடைய திருவுள்ள கலக்கத்துக்கு தான் காரணமாயிட்டு அவர் திருவுள்ளம் கலங்கிறதே அப்படின்னு தன் திருவுள்ளத்தையும் கலக்கி கொண்டான். அதுதான் சுவாமி அனுகம்பைன்னு சாய்ச்சா பெரியவா. அதனாலே ஸ்ரீனிவாச அனுகம்பயா அப்படின்னு அந்த சொன்னர். இக்ஷுசாரகா ஷவந்தேவ என்மூர்த்தியா சர்க்கராயுதம்னு எடுத்த ரெண்டாவது வரியில இக்ஷுசாரம் கரும்பு இருக்கு சுவாமி, எம்பெருமான் கரும்பாயிருக்கான். அதை எம்பெருமான அந்த கரும்பை புழிஞ்சா நமக்கு சாறு கிடைக்குது. கரும்பிருந்த கட்டிய கடல் கிடந்த கண்ணனே இரும்பரங்க வெஞ்சரம் துறந்த வில்லிராமனு திருமிஷப்பிரான் சாய்ச்சர். அதாவது இது பருகி நேர்க்கு இனியவாறே, யாரு இந்த எம்பெருமானாகிய கரும்பை உட்கொள்றானோ அந்த சாரத்தை தான் எடுத்துக்கிறானோ அவனுக்கு இனியதாக இருக்கும். அப்படின்னா என்ன இனிதாக இருக்கும்? அப்படி எப்படி இனிமை கிடைக்கிறது பருகினவாளுக்குன்னா, எம்பெருமான் தன்னுடைய தயை என்ற குணத்தாலே அனுகிரகசீலனாயிருந்து அவளை காத்து ரட்சிக்கிறான். அதுதான் அவளுக்கு இனியதாக இருக்கும். தண்டனை கொடுத்தா இனியதாக இருக்குமா சுவாமி? முடியாது. தண்டனை கொடுத்தா இனியதாக இருக்கா? இல்லையே. எம்பெருமான் ரட்சிச்சவாளுக்கு எம்பெருமான் திருவடி பரம போக்கியமாக இருக்கு. அதான் சொன்னார் இக்ஷுசார ஸ்ரவந்தியேவ அப்படின்னு. அதாவது கரும்பு கெட்டியான வஸ்து, அந்த வஸ்துவை பிழிஞ்ச உடனே சாறு கிடைக்கிறது. சாறு ரொம்ப இன்பமாக இருக்குது சாருக்கு. இந்த மலையானது எப்பேற்பட்டதான கரும்பை பிழிஞ்சு வந்த சாரிலே திருப்பி மலையாக இருக்குது. அனுகிரகம் அப்படியே கல்கண்டா தித்திக்கிறது. அது அதான் சொன்னார், இந்த மலை நம்ம ரட்சிக்கும். அதை காட்டுவதற்கு தான் பிரபத்தியேதம் கிரிம் பிராயகா ஸ்ரீ சுவாமி தேசிகன் முதல்ல ஒரு பிரபத்தி அனுஷ்டானம் முதல்ல கிரிக்கு பண்ணார் அந்த இடத்துல. அதான் சொன்னார், நான் உங்களை ரட்சிக்கலப்பா, இந்த மலை தான் ரட்சித்து என்று கிருஷ்ணாவதாரத்தை காட்டுவதற்கு கோவர்த்தனகிரி எம்பெருமாள் தூக்கினார். கல்லெடுத்து கல்வாரி காத்தா என்னும் அப்படின்னு. கல்லெடுத்து கல்வாரி காத்தான். பெருமாள் நினச்சிருந்தா சக்கராயத்தை விட்டு இந்தனுடைய மழையை தடுத்திருக்கலாம் கோபூஜையின் போது, கோவர்த்தன பூஜையின் போது. ஆனால் எம்பெருமான் என்ன பண்ண, இந்த ஆஸ்திகால் எல்லாம் இந்த மலையை தான் பெருமாளா வனதேவத்தையாக நினச்சி அதுக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தா. இப்போ நான் என் சக்கரத்தை விட்டாக்கா இது மேலே இருக்க விஸ்வாசம் போயிடும் அப்படின்ட்டு கிருஷ்ணன் தன் திருவுள்ளத்தில் விஷயத்தை இருத்தி இந்த மலையை ஒரு க்ஷணமாத்திரம் யாஜத்தாலே தன் திருக்கரங்களே தூக்கி, அதனால் பெருமாள் அந்த மலை எடுத்து இந்த மலைதான் உங்களை ரட்சிப்பது என்பதற்கு அந்த யாதவாளுக்கு காட்டுறதுக்காக எம்பெருமான் அப்படி மலையுடைய பெருமையை தூக்கி நிறுத்தின கிருஷ்ணாவதாரத்தில். கல்லெடுத்து கல்மாரி காத்தா என்னும் காமருபூங்கச்சு ஊரகத்தா என்னும் அப்படின்னு திருமங்க மன்னன் திருடன் நாடகத்தில் மங்களாசாசனம். அதனால இது எப்படி இருக்குன்னா, ஒரு கரும்பான மலை, கரும்பு கட்டியான மலை, கரும்பு சாறு உள்ள மலையாக இருக்கு. அப்பேற்பட்ட இக்ஷுசார ஸ்ரவந்தேவ என்மூர்த்தியா சக்கராயுதம். மூர்த்தின்னு சொன்ன என் மூர்த்தியான எம்பெருமான திவ்ய மங்கள விக்கிரகம். சுவாமி நம்மாழ்வார் என்ன சொன்ன திருவாய்மொழின்னு கேட்டாக்கா, நமக்கெல்லாம் யாரை சேவிக்கணும், பெருமாளை சேவிக்கணும்னு சொன்னால் அப்போ பெருமாளை அடையும் வழியாகவும் அடையப்படும் வஸ்துவாகவும் எம்பெருமான் இருக்கான் என்பதை முதல் 200 பாசங்களை காட்டி, அப்போ எம்பெருமான் எப்படி இருப்பான்னு பன்னெண்டாக ஏதாவது ஒரு திரு உருவம், ஒரு திவ்ய மங்கள விக்கிரகம் அவனுக்கு இருக்கணுமே என்று மனசில் வாங்கிட்டு அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தை எம்பெருமானுடைய அந்த திவ்யமங்க விக்கிரகத்தின் மேலே மங்களாசாசனம் முன்னர் முடிச்சோதியாய் உனது முகச்சோதி வளர்ந்ததுவோ அடிச்சோதி நீர் என்ன தாமரையாய் அலர்ந்ததுவோ அப்படின்னு முடிச்சோதியான்னு சொல்லிட்டு எம்பெருமானுடைய விக்கிரகத்தை முதல்ல அங்கே 3வது பத்திலே முதல் எடுத்த உடனே மங்களாசாசனம் பண்ணுறார். அப்போ என் மூர்த்தியாகிய பெருமான் ஸ்ரீனிவாசனாவுடைய அந்த திவ்ய மங்களக விக்கிரகம் இருக்கே, அந்த சேவையே பாப நிவர்த்தகம்னு சொல்லிட்டு சாய்க்கிறார் பெரிவாள்லாம். எப்படி இருக்குன்னா, கரும்பிருந்த கட்டிய கடல் கிடந்த கண்ணனே அப்படின்னு முதல்ல வைகுண்ட வாசம், அப்புறம் க்ஷீராப்தியிலே வாசம், அப்புறம் அர்ச்சாவதாரம்,
அர்ச்சாவதாரம் விபவாவதாரத்துக்கு அப்புறம் அர்ச்சாவதாரம். பெருமாள் அங்கேருந்து இறங்கி இங்கே வர அவங்க கடல் வண்ணன் தான் இங்கே கலியுக கண்ணனாய் ஸ்ரீனிவாசனாய் திருமலையில் நின்று கொண்டு கால் கடுக்க நின்று கொண்டு நமக்கெல்லாம் பரமானுகிரகம் பண்ணுகிறான் என்பதானது நம்ம பெரியோருடைய வாக்கு. அப்போ என்மூர்த்தியா சக்கராயுதம்னு சொன்னார். அந்த ஸ்ரீனிவாசனாகிய மூர்த்தி தன்னுடைய மூர்த்தியினுடைய வைபவத்தாலேயும் அதில் ஏற்பட்ட காந்தியினாலேயும் அந்த மூர்த்தியை சுபாஸ்ரயமான திருமேனி உடையவனாய் இருந்து கொண்டு கரும்பிருந்த கட்டியாய் இருந்து கொண்டு இந்த ஆசிதாளுக்கு அநேக விதமான அனுகிரகங்களையும் தம் தயை என்ற குணத்தாலே பிரசாதமாக கொடுக்கிற என்மூர்த்தியா சக்கராயுதம். அதாவது சர்க்கரை கல்கண்டு அது மொத்தமே தயையினுடைய ஸ்வரூபமாக இருக்குன்னு தேசிகனுடைய திருவுள்ள மந்திரத்தில். அதனால்தான் எடுத்த உடனே அந்த தயையை கொண்டு காட்டாருங்க. சத்யாம் குருஷ்வ தயைவ தயைக சிந்தோன்னு கூறத்தாழ்வான் அவருடைய ஸ்லோகத்திலையும் ரொம்ப அற்புதமாக காட்டுறார். அதே மாதிரி தேகலிச ஸ்துதியிலும் இந்த கரும்பின் சாறு போல விஷயத்தை தேசிகன் தன்னுடைய ஸ்தோத்திரத்திலே காட்டுறார் அந்த இடத்துல. அதே மாதிரி இந்த தயையானது எம்பெருமானிட்டே மட்டும்தான் நமக்கு கிடைக்கல. இது இந்த மலையே நமக்கு தயை என்ற குணத்தால் அனுகிரகம் பண்ணும். அதனாலே யார் அனுகிரகம் பண்ணுறாரோ அவளை முதல்ல சேவிச்சுட்டு தான் போகணும். எம்பெருமானத்தில் நீ டேரக்டாக போய் அவனுடைய திருவடியை தொடர்றது என்பதானது ஒரு அசாத்தியமான விஷயம், நம்மளால் சாதிக்க முடியாததை. அதனாலே நம்ம பெரிய அனுஷ்டானம் என்ன பண்ணால், எம்பெருமானுக்கு யார் யார் கைங்கரியம் பண்ணுறாளோ அவெல்லாம் முதல்ல சேவிச்சுட்டு எம்பெருமான்கிட்ட போப்பா. ஏன்னா எம்பெருமானுக்கு அவனுடைய திருவடியை ஆராதிக்கின்ற பாகவதால் ரொம்ப விசேஷமானவன். அதனாலே அவளை நமஸ்காரம் பண்ணால் எம்பெருமான் பிரீதிகரனாயிடுறான். அதனாலே நமக்கு அனுகிரகம் பண்ணுவான்ட்டு சொன்ன ஆண்டாள்நாச்சியார் நாயகனான் என்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்றும் தோரணவாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்திரவாய் அப்படின்னு துவாரபாலகால போய் முதல்ல கேட்டான். அடுத்த பாசுரத்தில் என்ன சொன்னான்னா, எம்பெருமான் கிருஷ்ணன் படுத்துன்னு இருக்கான், அவளுக்கு முன்னாடி நிறையா பேர் படுத்துன்னு இருக்கான் சாமி, அவளை தாண்டி தான் எம்பெருமான்ட்டே போகணும்னு சொன்னான். அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யம் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், கொம்பனார்க்கெல்லாம் கொடிய குலவிளக்கு எம்பெருமாட்டி யசோதா வரிபுராய் அப்படின்ட்டு இவாளெல்லாம் தாண்டி தான் எம்பெருமான்கிட்ட போகும்படியான பாசுரத்தில் காட்டிருக்கார் ஆண்டாள் நாச்சியார். அதனால எம்பெருமானுக்கு கைங்கரம் பண்ணக்கூட மலையை முதலே நமஸ்காரம் பண்ணிட்டு போகிறார். அதுதான் சத்சம்பிரதாயம்னு காட்டுறா பெரியவா நமக்கு. எப்படி நம்ம ஒரு சன்னதி உள்ளே போகிறோம்னா முதல்ல கோயிலே நமஸ்காரம் பண்ணும், கோபுர தரிசனம் பிரதமம், தது அனந்தரம் துவஜஸ்தம்பத்தில் நமஸ்காரம் பண்ணி கருடாழ்வானை சேவிச்சுட்டு தாயார் சன்னதிக்கு போய் தாயாரை சேவிச்சுட்டு பிரதட்சணமாக வந்து திருப்பி எம்பெருமான் சன்னதி உள்ளே போகும்போது துவாரபாலகாலை நாயகான நந்தகோபுடைய கோயில் காப்பாளை வாயில் காப்போ நமஸ்காரம் பண்ணிட்டு தான் எம்பெருமான கர்ப்பகத்துக்கு முன்னாடி இருக்க அர்த்த மண்டபத்தில் பிரவேசம் பண்ணி பெருமாளை சேவிக்க முடியும். இது சிஷ்டாச்சாரமாக நமக்கு பெரிய அனுஷ்டானம் பண்ண விஷயங்கள் இல்லையா? அப்போதான் பெருமாளை பிரீதிகரனாய் நம்மளுடைய விஷயத்தை கேட்டுக்கிறான். அது குருமுகமாக போகிற மாதிரி அது. அதனால தான் சுவாமி தேசிகன் முதல்ல மலையை மங்களாசாசனம் பண்ணியாது. அதே மாதிரி பெரும்பெருமானை சேவிச்சுட்டு திரும்பி வரும்போதும் சரி, நிறையா பெரிவாட்டை நான் பார்த்துருக்கேன். நம்மளும் அனுஷ்டானம் பண்ணக்கூடிய விஷயந்தான். திருவரங்கனை சேவிச்சுட்டு ஸ்ரீரங்கத்தை கிளம்பும் போதோ, திருமலையை பெருமாளை சேவிச்சுட்டு திருமலை விட்டு இறங்கி வரும்போதோ, ஏ சீனிவாசா என்னை ரட்சிப்பா, திரும்பி நான் உன்னை சேவிக்கக்கூடிய ஸ்திதியை எனக்கு அனுகிரகம் பண்ணு அப்படின்னு சொல்லுவான். நம்ம பெரியவா சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். திருவரங்கத்தில் விட்டு பஸ் ஏறி விட்டு போகும்போது ராஜகோபுரத்தை பார்த்து ஒரு கைகூப்பு என்பதானது ஒரு அனுஷ்டானத்தில் இன்று வரைக்கும் இருக்குது. ஏன்னா சேவிக்கிறதுக்கும் அவனையும் அனுகிரகம் பண்ணணும் இல்லையா? சேவிப்பதற்கு அவனையும் அனுகிரகம் பண்ணணும், சேவிச்சப்புறத்துக்கு நிம்மதி ஆற்றுல போகிறதுக்கு அவனை அனுகிரகம் பண்ணணும், புனகா அந்த பெருமாளை சேவிக்கிறதுக்கு அவனையும் அனுகிரகம் பண்ணணும். அதுதான் அவனுடைய தயை என்ற குணத்தாலே நடக்கும். அதனால் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியதான அந்த மலை இருக்குது. அந்த மலையே சுவாமி தேசிகன் முதல்ல மங்களாசாசனம் பண்ணுறார். பிரபத்தேதம் கிரிம் பிராயகா ஸ்ரீனிவாசா அனுகும்பயா யுக்ஷுஷாரஸ்ரவந்தியே வயன்மூர்த்தியா சர்க்கராயுதம் அப்படின்னு காட்டுறார் சுவாமி தேசிகன். இந்த மலைக்குன்னு ஒரு தனியாக பாசுரத்தை கொடுத்தார் நமக்கு. கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெற்பு கருவினரிவினையும் கடியும் வெற்பு திண்ணமது வீடன்ன திகழும் வெற்பு தெளிந்தவரும் தீர்த்தங்கள் செறிந்த வெற்பு
புண்ணியத்தின் புகழிதன புகழும் வெற்பு பொன்னுலகில் போகமெல்லாம் புணர்க்கும் வெற்பு பின்னவரும் மன்னவரும் விரும்பும் வெற்பு வேங்கட வெற்பன விளங்கும் வேத வெற்பே அப்படின்னார். வேத வெற்பாயிருக்கு சுவாமி, அநேகம் பேர் விரும்புகின்ற வெற்பாயிருக்கு, வேங்கட வெற்பாயிருக்கு, வேத வெற்பாயிருக்கு, மலையே வேதம் அப்படின்னு சொன்னார். இந்த ஜீவாத்மா மட்டும் விரும்புகிற வெறுப்பு அது இல்லை, விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெறுப்புன்னர். கேட்டதை கொடுக்கக்கூடியதான வெறுப்பு அப்படின்னு. அதனாலே தான் சுவாமி தேசிகன் தன் திருவுள்ளத்தில் இருத்தி மலைக்கு ஒரு தனியாக பாசுரம் அனுகிரகம் பண்ணி நமக்கெல்லாம் சிவத் ரகசியத்திரிய சாரத்திலே. அதனால இந்த மலையை முதல்ல பிரபத்தி பண்ணி அதுக்கப்புறம் ஆச்சார கோட்டை பிரபத்தி பண்ணி எம்பெருமானுடைய தய என்ற குணத்திலே பிரவேசம் பண்ண போகிற சுவாமி தேசிகன் தாவத் பர்யந்தம் இந்த முதல் பாசுரமான தேசிகனுடைய பாசுரமானது மலையை நமஸ்காரம் பண்ணி அந்த சீனிவாசனாகிய தயை என்ற குணத்தை கொண்டு ஆசிதால் கஷ்டப்படும் போது தானும் அனுகம்பையாய் இருக்கான் அப்படி என்பதை காட்டி அவனுடைய சரீரம் எம்பெருமானுடைய இந்த எல்லாமே இக்ஷுசாரமாக இருக்கு, கரும்பின் சாறு போல இருக்கிறுடைய ஸ்திதியிலே இந்த ஆஸ்திகால் அந்த தயைக்கு பாத்திரபூதராய் ஆக வேண்டும் என்று தான் நமஸ்காரம் பண்ணி பிரபத்தி பண்ணி எம்பெருமானை சேவிக்க எல்லாரும் வர வேண்டும் என்று திருவுள்ளப்பத்து சுவாமி தேசிகன் முதல் பாசுரத்தை அவதாரம் பண்ணி வைக்கிற ரெடியன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.